வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ இங்கிலீஷ் உமன் 50 ஓவர்ஸ்க்கான ஓடிடி மேட்சான வீடியோ. இது வந்து டொமஸ்டிக் மேட்ச் பிட்வீன் வைப்பர்ஸ் vs ஸ்டார்ம்ஸ். ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பிகாஸ் அதை இன்டெப்த்தாக பண்ணியிருப்போம். இதில் வந்து மேஜர் நம்ம கீ பிளேயர் சஜஷன்ஸ், கிராண்ட் லீக் சஜஷன், பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்டில் எந்த பிளேயர் இருக்கணும், டிஃபரன்ஷியலாக எந்த போலர்ஸ் பிக் பண்ணணும், எந்த போலர் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க, எந்த போலர் வந்து க்ரூஷியல் பிக்காக இருப்பாங்க, எந்த போலர் வந்து கிராண்ட் லீக்கில் இருக்கணும். யூஸ்வலாக நம்மளுக்கு தெரியும் உமன்ஸ் டீமில் மட்டும் 6 to 7 போலர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் போத் டீம்ஸ் ஆர் ஸ்ட்ராங். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனில் கிடைக்கும். அது இல்லாமல் ஏதாச்சும் புது பிளேயிங் லெவலில் வந்து அவங்க கிராண்ட் லீக்காக இல்லை டிஃபரன்ஷியல் பிகாஸ் ஸ்மால் லீக்காக நான் வந்து டெலிகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணுவேன். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பவுமே பேக்ரவுண்ட் அப்டேட் சொல்கிறது தான். ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து கிராண்ட் லீக்கும் சரி ஸ்மால் லீக்கும் சரி மிக்ஸ்டாக விளையாடுங்க. ஸ்மால் லீக் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டனில் நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். டிஃபால்ட்டான கேப்டன் வந்து நீங்கள் போனாலும் இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் அப்டேட் பண்ணலாம். வைப்பர்ஸ் vs ஸ்டார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் 4 மேட்சஸ் விளையாடிருப்பாங்க. வைப்பர்ஸ் வந்து 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருப்பாங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டார்ம்ஸ் 3 மேட்ச் தான் வின் பண்ணாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள இந்த சீரிஸ் ஒரு மேட்ச் வந்திருக்கு. அதில் வந்து வைப்பர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் டாப் பண்ணி 150+ ரன் ஸ்கோர் பண்ணி, அது இல்லாமல் ஸ்டார்ம்ஸ் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி, ஆனால் அந்த டைமில் வந்து டேனியல் வாட்டும் அப்புறம் வந்து ஹெதர் நைட்டும் இருந்தாங்க 2 பேர் டீம்லேயும். ஸோ 2 பேரும் இப்போ இந்த மேட்ச்சில் இல்லை. ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கலாம். பட் ஸ்டில் வைப்பர்ஸும் ஸ்டார்ம்ஸும் 2 பேரும் ஒரு குட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க, பேட்ஸ்மேன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ வெரி குட் சாய்ஸ். அவங்களோட மெயின் bowlers பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அந்த 7 players, டோட்டலி பார்த்திங்கன்னா 15 to 17 பிளேயர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வாத் அண்ட் ருட். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஃபில்லரான பிக் தான். என்னை பொறுத்துக்கும் வாத் நீங்கள் எடுத்துக்கலாம், பிகாஸ் இவங்க வந்து டாப் ஆர்டர் விளையாடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பேட்டிங் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ருத் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ். அவங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் எப்படின்னா ஒரு 6 டீம் பேசிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த 6 டீம்லேயும் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 5 டீம் க்ரியேட் பண்ண சொல்ல வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாமே ரூத்தை ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் லைக் எந்த பிளேயர் வேணாலும் கிளிக் ஆகலாம். பட் 2 பேருமே விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸாக கொடுக்க முடியும். 2 வாத் வந்து ஏன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வாத்னா அவங்க டாப் ஆர்டரில் வரதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் வச்சு நம்ம வந்து பேட்டிங் செக்ஷன் போகலாம். பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை 4 ஆப்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இட் வில் பி லைக் இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாம். டிஃபால்ட்டான செக்ஷன் வந்து எல்லோரும் ஆடம்ஸ் இருப்பாங்க, ஹென்சே அண்ட் லஃப். நம்ம எப்போவுமே இவங்க 3 பேர் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு. இந்த 3 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். மெயின்லி ஹென்சேவும் ஆடம்ஸும் மெயின்லி ஒரு இம்பார்ட்டன்டான சாய்ஸ். ஸோ ஆடம்ஸ் பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஆடம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக், க்ரூஷியல் பிக். இவங்க வந்து டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வெசஸ் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 80+ ரன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சீரீஸ்லேயே. அது இல்லாமல் வெசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம்ஸ் கூட ஒரு 50 போட்டிருக்காங்க. ஸோ வெரி குட் சாய்ஸ். அது இல்லாமல் போலிங்கும் போடுவாங்க. ஒரு 7 to 8 ஓவர்ஸ் போடுவாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான பிக். அது ரைட் ஆர்ம் மீடியம். அது இல்லாமல் அகேன்ஸ்ட் ஸ்டார்ம்ஸ் கூட வேறு ஒரு 3 விக்கெட்ஸ் ஹால் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிக், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஈவன் இன் ஸ்மால் லீக் வந்து குட் சாய்ஸ். இவங்க தான் எல்லா டீம்லையும் இவங்க தான் கேப்டனாக இருப்பாங்க, ஹை பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஃப் வந்து போலிங்லாம் போட மாட்டாங்க, வெறும் பேட்டிங். ஒரு கேப்டன் ஆஃப் த சைட், வெரி இம்பார்ட்டன்ட் பிக். பிகாஸ் செகண்ட் பேட்டிங்கும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்கும் சரி ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஒரு 66 3 50s போட்டிருக்காங்க. அதில் ஒரு 2 50s போட்டிருக்காங்க, ஒரு சென்ச்சுரிஸ் போட்டிருக்காங்க இந்த சீரீஸ்லேயே. அல்லாமல் அகேன்ஸ்ட் இந்த மேட்ச் கூட வந்து 60 ரன்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. பேட்டிங் ஃபஸ்ட்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்து இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஸ்மால் லீக்கில். நெக்ஸ்ட் வந்து ஹென்சே பார்த்தீங்கன்னா, ஹென்சே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். நம்ம ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லன்னு சொல்லிட்டுருக்கோம். இவங்க வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாங்க, 8 to 10 ஓவர்ஸ் போடுவாங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் வர இவங்களால் பேட்டிங்கும் பண்ண முடியும். ஒரு நல்ல பேட்டிங் சாய்ஸ். ஆக்சுவலாக டொமஸ்டிக்கில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். போலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனால் இங்கே வந்து போலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கொடுக்குறாங்க ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்னால. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்டன்சி பிக் ஃபார் கிராண்ட் லீக். கண்டிப்பாக மஸ்ட் பிக் கேட்டகரி இந்த ஸ்மால் லீக். இந்த 3 பேர் ஸ்மால் லீக்கில் ட்ராப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரோச்சர் பார்த்தலாம். ப்ரோச்சர் அண்ட் பேட்ஃபிட் பார்த்தலாம். ப்ரோச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஸ்மால் லீக்கில் எல்லோரும் எடுத்துப்பாங்க. பிகாஸ் இவங்க ஓவர் போடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் இவங்க ஓவரும் போடல. ஸோ ஏன் இவங்க ஓவர் போடலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இருக்குது. ஸோ அது நான் லாஸ்ட்டாக போலிங் செக்ஷனில் ஆல்சோ டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன் ப்ரோச்சர் போலிங் போடலாம் லாஸ்ட் மேட்ச்? ஏற்கனவே நம்மளுக்கு டெய்லர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ டெய்லர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தால் டெய்லர் அண்ட்
கவுட்ரில் அவங்க 2 பேர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கான சாய்ஸாக இவங்க வந்து bowling போகிறது. ஸோ அந்த 2 பேர் பிளேயிங் லெவலில் வந்து இவங்க bowling ஆப்ஷன் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக bowlers எடுத்துல உங்களை பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் 20-30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இந்த பிச்சோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பட் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் டாப் 4ல் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஒரு ஸ்மால் லீக்கில் எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க, நீங்கள் வேணால் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் இட்ஸ் a ரிஸ்கி கால் பிகாஸ் எல்லோரும் எடுப்பாங்க. bowling போடுறாங்களா எங்களுக்கு அந்த மெயின் bowling டெய்லரும் திருப்பி சொல்ல ட்ரெய்லரும் கவுட்ரிலும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு bowling ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அகெயின்ஸ்ட் இந்த டீம் கூட இவங்க bowling போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 7 hours போட்டிருப்பாங்க. ஸோ விக்கெட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் விக்கெட் டேக்கிங் bowler கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேட்ஃபீல்ட் பார்த்துலாம். பேட்ஃபீல்ட் வந்து ஒரு ஓப்பனிங் இறங்கக்கூடிய பிளேயர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் ஃபார் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓவர்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் ஸ்மால் லீக்கில். கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் பிக் யாருக்கு பதில் எடுக்கிறதுனா ஸோ இட்ஸ் ரிஸ்கி கால் பிகாஸ் டாப் 3ல் உங்களுக்கு எல்லாரும் வேணும். நீங்கள் ஆடம்ஸை ட்ராப் பண்ண முடியாது, லஃபை ட்ராப் பண்ண முடியாது, அதே மாதிரி ஹென்ஸே ட்ராப் பண்ண முடியாது. இவங்க 3 பேரில் யாராச்சும் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் பேட்ஸ் எடுத்துக்கோங்க. என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லஃப், பிகாஸ் லஃப் வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். செஞ்சுரி வேறு போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா இட்ஸ் ரிஸ்கி கால். இவங்க 2 பேருக்கு யாருக்காக ட்ராப் பண்ணாலும் அவங்க 3 பேர் ரிஸ்கி கால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போயும் ஒன்று உமன்ஸ் டீமில் மட்டும் மேஜர் ஒன் திங், நீங்கள் டிஃபால்ட்டாக தான் போகணும். ரொம்ப சேஞ்ச் பண்ணிங்கன்னா, ரொம்ப டிஃப்ரென்ஷியலாக பிக் பண்ணிங்கன்னா அந்த டீம் அந்தளவுக்கு போகாது. ஸோ மென்ஸ் டீம் மாதிரி கிடையாது, டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் ரொம்ப ஒர்க் ஆகணும். உமன்ஸ் டீம் 1 or 2 டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் தான் போதும். கிராண்ட் லீக் ஒரு 8 or 9 பேஸ் டீம்ஸ் வச்சு பிளேயர்ஸ் வச்சு பேஸ் டீம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ரொட்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்தலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஃப் மொரீஸ் அண்ட் அப்புறம் வந்து ஸ்கூல்ஃபீல்டு, நோஸ், அப்புறம் வந்து ரிஃபட். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எஃப் மோரிஸ் பார்த்தா, எஃப் மோரிஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஆனால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இவங்க வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு 25 runs 30 runsே கிராஸ் பண்ணல. ஸோ பட் bowling வாஸ் ஃபென்டாஸ்டிக். 5 wickets ஹால் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அகெயின்ஸ்ட் இந்த டீம் கூட ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த பிச்சில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் இவங்க வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர், கண்டிப்பாக மஸ்ட் பிக் கேட்டகரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வைஸ் கேப்டனாக. இந்த கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் வந்து வேறு ரிஸ்கி காலாக இருக்கும் வைஸ் கேப்டனாக இருக்கா, பிகாஸ் இவங்க bowling ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் பார்க்கணும். பிகாஸ் அகெயின்ஸ்ட் ஆப்போனன்ட் டீமும் bowlingல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இவங்க வந்து பேட்டிங் பண்ணி ஸ்கோர் பண்ணுவாங்கன்றது ஒரு டிஃபிகல்ட் சாய்ஸ். ஸோ மேபி பிளேயராக கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கணும். கிராண்ட் லீக்ல வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணி பாருங்கள், பிகாஸ் ஆஃப் 1 or 2 ஃப்ளாப்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்கிறதுனால கிராண்ட் லீக்கில் மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஆலெக்ஸ் பார்த்தலாம். ஆலெக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் ஆர் டிஃப்ரென்ஷியல் பிக். ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், பிகாஸ் இவங்க ஒரு 40 runs வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து விக்கெட் டேக்கிங் போடுறானா இல்லை, ஒரு 5 to 9 ஓவர்ஸ்க்குள்ளே போடுற போலர். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் என்ன பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி bowling செகண்ட் தான் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, பேட்டிங் ஃபஸ்ட்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் எஸ்பெஷலி bowling செகண்ட் தான் மஸ்ட் பிக்கான ஆயிடுவாங்க. ஏற்கனவே இந்த டீம் அகெயின்ஸ்ட் ஸ்டார்ம்ஸ் கூட வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு 3 wickets ஹாலும் பண்ணியிருக்காங்க. ரைட் ஆர்ம் மீடியம். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து இந்த மூணு பிளேயர் இந்த 4 bowler வேணால் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பட் தாரா மஸ்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க 4 பேரில் ஏதாச்சும் ரொட்டேட் பண்ணி பார்ப்பீங்கன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் bowlers ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் 1-2 பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து தாரா பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். தாரா வந்து பிளைண்ட் பிக், நீங்கள் ட்ராப்பே பண்ண கூட லெஃப்ட் ஆர்ம் பேசர். அது இல்லாமல் வந்து செகண்ட் bowlingனா மஸ்ட் பிக். ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பண்ணலாம் கிராண்ட் லீக்கில், பிகாஸ் எஸ்பெஷலி இவங்க bowlingோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி 4 மேட்ச்சில் 2 வாட்டி 3 wickets ஹால் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 wickets ஹால் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக்கில் ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸோ ஃபுல் கோட்டா ஓவர்ஸ் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் bowlingனா ஃபுல் கோட்டா போடுவாங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 ஓவர்ஸ் போடுறதுக்கு, ஃபஸ்ட் bowlingனா 7 to 8 ஓவர்ஸ் போடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் bowling ஆப்ஷன்ஸில் தாரா இஸ் அ மஸ்ட் பிக். இவங்க 3 பேரை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் 3 பேரை ட்ராப் பண்ணிட்டு இவங்க 3 பேருக்கு பதிலாக ஒரு நல்ல bowlers கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் அது கிராண்ட் லீக்கில் நான் சொல்கிறது வரும். கிராண்ட் லீக்கில் பேட்டிங்கும் bowlingகும் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தலாம். என்னை பொறுத்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் எதுவுமே இல்லை இங்கே ஆல்ரவுண்டரில். ஸோ நம்ம டேரெக்டாக bowling பார்த்தலாம். bowlingல ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டிஃபால்ட் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா டான் பெல், அப்புறம் வந்து நிக்கோலஸ். இவங்க 3 பேர் வந்து டிஃபால்ட்டான பிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுட்ரில், ஃபில்லர்,
அதாவது பார்த்தீங்கன்னா ஹட்சின்ஸ். ஓகே ஓகே ஹட்சின்ஸ். ஸோ இந்த தவிர வேறு ஏதாச்சும் bowler இருந்தால் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருந்தால் கிராண்ட் லீக் பிக்காக இருந்தால் கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போத்தி நம்ம இந்த 6 bowlers பார்த்தா இந்த 6 bowlers வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக. பிகாஸ் வைனா இந்த 6 bowlersம் bowling போகிறது ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு ஃபியூ bowlers வந்து வெறும் 2-3 overs தான் போடுவாங்க. பட் விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ்க்கு லெக் ஸ்பின்னர்ஸில் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து பெல் பற்றி பார்த்தலாம். பெல் போன மேட்ச்லாம் விளையாடல. ஸோ மேபி இந்த மேட்ச் விளையாடுவாங்களான்னு தெரியல. ஸோ இட்ஸ் ரிஸ்கி கால். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் பிளேயிங் 11 வந்த பிறகு. பட் பிளேயிங் 11 இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுறதுக்கு இனிஷியல் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இவங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட் டேக்கிங் போலர்னால் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெல். நெக்ஸ்ட் வந்து கவுடில் வந்து ஒரு 4 to 5 overs தான் போடுவாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பிக் லெக் ஸ்பின்னர். ஸோ லெக் ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும். பிகாஸ் ஆஃப் தர் இவங்க வந்து ரிஸ்க் ஸ்பின்னர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதோட கேபிலிட்டிஸும் ரொம்ப இருக்குது. இது சவுத் ஹாம்ப்டன் பிச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான ஃபுல்லாக ஒரு நல்ல பிச்சு. ஸோ பிச்சு நான் ரிப்போர்ட் ஏற்கனவே சொல்ல திருப்பி சொல்கிறேன். பிச் வந்து சவுத் ஹாம்ப்டனில் நடக்குது. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான பிச்சாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கிட்டியாக இருக்கும். எஸ்பெஷலி செகண்ட் bowling தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கவுடில் வில் பி a differential choice in கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் டீன் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இவங்களால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். டாப் ஆர்டரில் விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் லைக் டாப் 4 விளையாடுவாங்க. அதாவது ஒரு 2 down இல்லை 3 down இல்லை 1 down இந்த 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 3 கேட்டகரியில் 3 பொசிஷன் விளையாடுவாங்க. எல்லாமே இவங்க வந்து அகெயின்ஸ்ட் இந்த டீம் கூட ஒரு 60 runs வச்சிருக்காங்க. இந்த பிச்சில் ஒரு 40+ runs வச்சிருக்காங்க. விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கேப்டன்சி சாய்ஸ் இந்த கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் வந்து எல்ஃபில்டர் பார்த்தலாம். ஒரு இம்பார்ட்டண்டான பிக் எல்லா ஃபிட்டர். ஒரு 2 to 3 overs போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு இவங்களும் ஒரு ஸ்பின்னர் மாதிரி. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் இன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக். பிகாஸ் நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 over கண்டிப்பாக போடுவாங்க. பேட்டிங்கில் அந்தளவுக்கு ஓகே தான். 20 odd runs அடிப்பாங்க லோவர் டவுனில். அது இல்லாமல் விக்கெட் டேக்கிங் போலர்னால் அது அந்தளவுக்கு இல்லை. ஒரு விக்கெட் எடுப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணால் நம்ம கிராண்ட் லீக்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்கில் எல்லோரும் கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் வேணால் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹட்சின்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஒரு விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் இருக்குது. எந்த பொசிஷன் பேட்டிங் bowling ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி bowling செகண்ட் ஆனாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் பிளேயர்ஸ். நீங்கள் வந்து எப்போ இந்த 6 player bowler எடுக்க முடியுமா நீங்கள் வந்து ஆல்ரவுண்டரில் யாராவது ட்ராப் பண்ணிட்டு இந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என் டீமை பார்த்துலாம். ஸோ என் டீம் பார்த்தா நான் கிராண்ட் லீக்காக ரொம்ப டீம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டீம் சாம்பிள் காட்டுறேன், 2 டீம் காட்டுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்மால் லீக்கான டீம். நீங்கள் வேணால் வைஸ் கேப்டன் வந்து மோரிஸ் போகலாம். எல்லோரும் வைஸ் கேப்டன் மோரிஸ் தான் போகிறாங்க. நான் ஹென்ஸே போயிருக்கேன். பிகாஸ் அவங்களோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் விக்கெட் டேக்கிங் போல கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ மேபி நான் வந்து நிக்கோலஸ் ட்ராப் பண்ணிட்டு மேபி எல்ஃபில்ட் இல்லைனா ஹட்சின்ஸ் அப்படின்னா கவுட்ரில். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் போலர் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். கிராண்ட் லீக்கில் நீங்கள் வந்து டீனை கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மோரிஸ் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் கேட்டிங்க. பெல் இல்லைன்னா ஐ வில் டிஃபால்ட்லி கோ டு சம் அதர் bowlers. மேபி எல்ஃபில்டர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்ஃபில்டர் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன் அந்த மாதிரி பிளேயர்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதான் என்னோட ஸ்மால் லீக் டீமாக இருக்கும். ஸோ வைஸ் கேப்டன் வந்து இதுதான் வந்து காமன் டீமாக இருக்கும். நீங்கள் இதுதான் உங்கள் ஆப்போனண்ட்டில் ரொம்ப பேர் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணோன்னா மேபி டீனை கேப்டனை வச்சு வைஸ் கேப்டன் வந்து ஆடம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள் எல்ஃபில்டர். மேபி எனக்கு என்ன டவுட்னா நிக்கோலஸ் அண்ட் பெல் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் எடுக்க போகிறேன். மற்ற எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் 2 பேரை ட்ராப் பண்ணிட்டு ஃபுல் bowlers எடுக்க சொல்லி நான் ஃபுல் bowlers எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு டீமில் வந்து ஒரு 5 பேட்ஸ்மேன்ஸ் ட்ரை பண்ணிட்டு போங்க. மேபி இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் நான் சொன்ன ஒரு 16 players வந்து எப்படியாச்சும் அடாப்ட் பண்ணி பாருங்கள். பேட்டிங்கில் கண்டிப்பாக இன்னொரு 2 players எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோச்சர், அப்போ வந்து பேட்ஃபீல்ட், இவங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ். நல்ல கேம் கிராண்ட் லீக்கு. ஸ்மால் லீக் வந்து டிஃப்ரென்ஷியலாக பிக் பண்ணி ஒரு 1 or 2 places சேஞ்ச் பண்ணிக்க, ரொம்ப சேஞ்ச் பண்ணுவேண்ணா. ஸோ ஃபுல்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.